வணக்கம். இன்னைக்கு வீடியோல சனி வக்ர பயிற்சி பலன்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி தனுசு ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எத்தனையோ ராசிகளுக்கு சனி வக்ர பயிற்சி சொன்னாலும் தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில 2 விதமான யோகங்களும் சேர்ந்து வரப்போகுது. அதனால இந்த சனி வக்ர பயிற்சியில அதிகமான பலன்களை பெற போறவங்க, அதே மாதிரி நிறைய தடைகளை நீக்கிக்க போறவங்களும் சரி, நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அனுபவிக்க போறவங்க தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசியில மூல நட்சத்திரமோ, பூராட நட்சத்திரமோ, உத்திராட நட்சத்திரமோ நீங்க எதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கும். நீங்க என்ன வயசுல இருந்தாலும் சரி, என்ன துறையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன் முழுசா அப்படியே நடக்கும். காரணம், இது ராசியின் அடிப்படையில உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனோ தவிர நட்சத்திரத்தின் அடிப்படையில இந்த கிரக பயிற்சி பலனை நம்ம சொல்ல போறதில்லை. சனி வக்ரம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, வக்ரம்ங்கிறது ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்வது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராகு கேது இயற்கையாகவே பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய கிரகம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல சில கிரகங்களுக்கு வக்ரம் அப்படின்னு உண்டு. ஆனா வானவியல் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ரானமி பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கு வக்ரம் கிடையாது. அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல வக்ரமும் உண்டு, வக்ரத்துக்கு பலன்களும் உண்டு. அந்த பலன்கள் அடிப்படையில தான் தனுசு ராசிக்கு பல்வேறு வளர்ச்சிகள் கிடைக்கிற காலமா இந்த வக்ர காலம் இருக்க போகுது. தனுசு ராசி எப்பவுமே யார் என்ன சொன்னாலும் அவர்கள் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி அதன் வழியாக உண்மை எது சரி எதுன்னு ஆராய்ந்து செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசியவே அசைச்சு பார்க்கிற அளவுக்கு பல நபர்கள் ஏமாத்தவும், அவர்கள்கிட்ட நயவஞ்சகமா பழகிறதுக்கும், அவர்கள் மீது அவதூறு பரப்புறதுக்கும் தயாரா இருந்திருப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு முறியடிச்சுட்டே இருக்கும் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இந்த 138 நாள்னு சொல்லக்கூடிய வக்ர காலம் பெரிய அளவிலான வெற்றியை தரும். எதிலெல்லாம் உங்களோட வளர்ச்சி, எதிலெல்லாம் வேகம், எதிலெல்லாம் விவேகம் வேண்டும், எந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும், எந்த விஷயங்கள் இப்ப உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். எப்பவுமே தனுசு ராசிக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரனின் அதி தேவதையான தாய் மகாலட்சுமியின் வழிபாடு தனுசு ராசிக்கு பெரிய அளவிலான செல்வத்தை தரும், ஆசைகளை நிறைவேற்ற உதவும், உங்களோட புதிய முயற்சிகளுக்கான பலனையும் தரும். அப்ப கண்டிப்பாக நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் தொடங்கினாலும் தாய் மகாலட்சுமி வணங்குவது அவசியம். வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு விட்டு, இவ்வளவு நாள் எனக்கு தடையான விஷயம், இவ்வளவு நாள் நடக்காத விஷயம், குறையாத கடன், தீராத நோய், கொஞ்சம் கூட சரி செஞ்சிக்க முடியாத மனவேதனை எல்லாமே நீங்கணும்னு பிரார்த்தனை செஞ்சீங்க. உறுதியாக தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தரும் தாய் உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நிவர்த்தி செய்து தருவார். இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ஜூலை 13ஆம் தேதி தொடங்கி 138 நாட்கள் நீடிக்கும். இந்த சனி வக்ரம் ஆவது உங்களோட ராசிநாதனான குருவின் இன்னொரு வீடான மீன ராசியில தான் நடக்க போகுது. அப்ப கண்டிப்பாக குருவின் வீட்டில் சனி வக்ரம் பெறுவது, அதிலும் குருவின் பார்வை வேற 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு இருக்கு. அப்ப அதுவும் உங்களுக்கு சிறப்பு. இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே பலனை தரும். நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சா அது நடக்கல, அது தொழில் முயற்சியா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், புதுசா தொழில் தொடங்குறதா இருக்கலாம், வேலைக்கு முயற்சி செய்யறது, படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் காலேஜ் நீங்க தேர்ந்தெடுக்கிறது, திருமண முயற்சியா இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க எடுக்கும் மருத்துவ முயற்சிகளா இருக்கலாம், எல்லாமே ஏதோ ஒரு தடையை கொடுத்துட்டு இருக்கும். நிறைய நடக்காமையே இருந்திருக்கும். நிறைய தனுசு ராசிக்காரங்க இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நிறைய ஐடியாவை ஓரங்கட்டி கூட வச்சிருப்பீங்க. நீங்க இந்த காலகட்டத்துல அந்த ஓரங்கட்டின அந்த முயற்சிகளை கூட நீங்க தூசு தட்டி அந்த ப்ராஜெக்டை மீண்டும் தொடர்ந்து பெரிய அளவிலான சக்சஸ் உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் இருக்க சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தார். இப்ப வக்ரம் பெற்று பார்க்க போறார். அப்ப வக்ரம் பெற்று தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசி, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கன்னி ராசி, அடுத்தது உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப 6ஆம் இடம்ங்கிறது வம்பு, வழக்கு, எதிரி, கடன், நோய். அப்ப இந்த இடத்தை வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் பொழுது நோய் குறையும், கடன் தீரும், கடன் தீர்வதற்கான ஐடியா வரும், அதற்கான சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது எதிரிகள் வலுவிழந்து போவார்கள். ஒண்ணு நம்ம எதிரியை ஜெயிக்கணும், அல்லது எதிரி வீக் ஆகணும். இப்ப எதிரி வீக் ஆயிடுவார். அதே மாதிரி உங்கள் மீது பூசப்பட்ட அவதூறு வழக்குகள், வீண் பழிகள், செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறது.
அது ஒண்ணுமே இல்லை. நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பாவமேனு ஜாமீன் போட்டு ஒரு பணம் வாங்கி கொடுத்துருந்தா இப்ப அந்த பணத்தை நீங்க கட்டிட்டு இருப்பீங்க. அல்லது ஃபேமிலியில இருக்கிறவங்க உங்ககிட்ட சொன்னாங்களேன்னு ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. அவங்க இப்ப தப்பிச்சுக்குவாங்க. நீங்க அந்த பிரச்சனைய அதனால ஏற்படுற பழி பாவத்துக்கு நீங்க ஆளாயிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாயிரும். நீங்க எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு தீர்வை தரும். ஏன்னா சனி தான் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்ப குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாயிடும். சரி செய்யறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தரும். அதே போல சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி தான் தொழில்காரகன். அப்ப தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது தொழிலில் இருந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல இஷ்யூ இருக்கு, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் இருந்து பேமெண்ட் வரல, அல்லது உங்களோட சர்வீஸ்ல குறைன்னு சொல்லி பேமெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க, அல்லது பிசினஸ் சார்ந்த ஏதாவது வழக்கு கோர்ட்ல நடக்குது, அது எல்லாமே உங்களுக்கு இப்ப ஃபேவரா முடிஞ்சிடும். சொத்து சம்பந்தமான வழக்கு அல்லது ஃபேமிலி கோர்ட்ல ஏதாவது வழக்கு இருக்கு, கௌரவத்துக்காக வழக்கு, அல்லது நீங்க அரசியல்வாதியா இருந்து ஏதாவது அவதூறு வழக்கு, இது எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துடும். அதுல ஏதாவது வழக்கறிஞர்கள் சரியாக செயல்படல, ஒருதலை பட்சமா இருக்காங்க, அல்லது அவங்க விலை போயிட்டாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன்னா அதையெல்லாம் பேசி சரி செஞ்சுக்கலாம். அல்லது அவங்கள மாத்திட்டு ஒரு நல்ல வழக்கறிஞரை நீங்க நியமிக்கலாம். அதன் வழியாக உங்கள் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஒரு அற்புதமும் நடக்கும். தொழில்ல உங்களோட இயந்திரங்கள் அல்லது உங்ககிட்ட வேலை செய்யற நபர்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா அது எல்லாமே இப்ப சரியாயிடும். நீண்ட காலமா வேலை செய்யாத ஒரு இயந்திரத்தை இப்ப நீங்க சர்வீஸ் செய்யலாம். அதுக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் கிடைக்கல, வெளிநாட்டுல இருந்து வரணும்னு சொல்றாங்க, அல்லது அந்த ஸ்பேர் இப்ப மார்க்கெட்ல நிறுத்திட்டாங்கன்னா இப்ப நீங்க முயற்சி செய்யுங்க. சர்வீஸ் இன்ஜினியர் வழியாக அந்த சோர்ஸ் உங்களுக்கு சரியாக தெரியும். அதன் வழியாக செயல்படாத இயந்திரத்தை கூட இப்ப செயல்பட வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும். 2வது 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு கன்னி ராசி. கன்னி ராசியை சனி வக்ரம் பெற்று பார்த்தால் அந்த காலகட்டத்திலலாம் டிஜிட்டல் மீடியா வழியாக, சோசியல் மீடியா வழியாக உங்களோட தொழில் வியாபாரத்தை வளர்த்தலாங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அதை இப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா பெரிய அளவிலான வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரமோ தொழிலோ சர்வீஸ்லயோ. சரி, வேலைக்கு போறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே வேலையில பெரிய அளவிலான ஸ்ட்ரெஸ், வேலையில இருக்கவே முடியல. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையோ அல்லது வேற வேலை கிடைக்கலன்னு இருப்பாங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை பளு முதல்ல குறைஞ்சிடும். நீங்க வேற எங்கேயாவது மாறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப மாறலாம். அது உங்களோட பொசிஷனை மாத்துறதா இருக்கலாம், அல்லது நிறுவனத்தையே நீங்க மாத்துறதா இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா நீங்க விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே போல 3ஆம் இடமான கும்ப ராசியில ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு முயற்சி செய்யறவங்க, வெளிநாட்டுக்கு படிக்க போலான்னு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்துல பலனை தரும். ஏற்கனவே ஏதாவது அப்ளை பண்ணிருக்கீங்க, அதை நீங்களே மறந்துருப்பீங்க. இப்ப அங்கிருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும், கால் லெட்டர் வரும். இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் ராசியை பார்த்தா நமக்கு சுறுசுறுப்பான செயல்கள் எல்லாமே மந்தமாயிடும். நீங்க எவ்வளவு வேகமா இவ்வளவு நாள் இருந்தீங்களோ அது எல்லாமே இப்ப கடந்த சில மாதமா குறைஞ்சிருக்கும். அது பயமா இருக்கலாம், தயக்கமா இருக்கலாம், அல்லது ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு உள் உணர்வா இருக்கலாம். இது எல்லாமே இந்த கிரகத்தின் தன்மைதானோ தவிர உங்களோட இயற்கையான குணம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப மீண்டும் உங்களோட சுறுசுறுப்பும், உங்களோட தொழில் வியாபாரத்தில் வேலையில் உங்களோட முழு திறமையையும் முழு சக்தியையும் பயன்படுத்தி நீங்க மீண்டும் பெரிய இடத்திற்கு வருவதற்கான கிரக அமைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. இந்த கிரக அமைப்பு அற்புதமான மாற்றத்தை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், சாதனைகளை, சரித்திரத்தை படைப்பதற்கு பெரிய அளவில் உதவும். நீங்க எந்த துறையில என்ன வயதில் இருந்தாலும் இந்த 138 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்பத்தை, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை, யோகத்தை கொடுக்காம போகவே போகாது. நீங்க தனுசு ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இதுதான் உங்களுக்கு பொன்னான காலகட்டம். 7.5 சனி முடிஞ்சு 2.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சனி பகவான் நல்ல
நல்ல பலன்களை தரத்துக்கு அற்புதமான இடத்தில், யோகத்தை தரும் இடத்தில் அமர்ந்து யோகத்தை அள்ளி அள்ளி தரார். ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு பாதியில நிக்குது, புதுசா வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ண வரல, எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சிபில் ஸ்கோர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பேங்க்லயோ அல்லது பிரைவேட் பினான்சியல் இன்ஸ்டிடியூட்லயோ உங்களுக்கு லோன் கிடைக்கும். உங்களோட வீட்டை புனரமைக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு, அதுல மேல ஒரு ஃப்ளோர் கட்டலாம், அல்லது ஏதாவது ஒரு ரெனோவேஷன் ஒர்க், ரிப்பேர் ஒர்க் எல்லாமே செய்யலாம். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம், அல்லது பழைய வண்டியவே சர்வீஸ் பண்ணி செயல்பட வைக்கலாம். லாஜிஸ்டிக் துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும். சிவில் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் பெரிய மாற்றம் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ரேட் எல்லாம் திடீர்னு ஏறிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் சுணக்கமா இருந்திருக்கும். இப்போ உங்களோட கிளைண்டோட பேசி உங்களோட பிசினஸ மீண்டும் வேகம் எடுக்க வைக்கலாம். நிறைய ப்ராஜெக்டை நீங்க இப்ப முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க. அதன் வழியாக உங்களோட தொழில்ல, உங்களோட வியாபாரத்துல இருக்கிற உங்களோட பெயர் இன்னும் விரிவடையும். தனுசு ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, யோக காலம்னு சொல்லணும். நீங்க எதை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும், எந்த திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தினாலும் அதில் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும், பெரிய அளவிலான ரீச் கிடைக்கும். அப்ப நீங்க அரசியலில் உங்களோட சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். அதில் பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் உங்கள் தனித்திறமை மேம்படும், உங்களோட திறமை அங்கீகரிக்கப்படும். எவ்வளவு திறமை இருந்தாலும் அதற்கான நேரமும் காலமும் கலைத்துறையில ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி வக்ர காலம் இருக்கும். கலைத்துறையில உங்க ப்ராஜெக்ட் நின்றுச்சு, அல்லது ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில இருந்தோம், இப்ப வாய்ப்பு இல்லாம இருக்கிறோம், அல்லது நல்ல நிறுவனத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அல்லது எனக்கு நிறைய திறமை இருக்கு, ஒரு அறிமுகம் கிடைக்கல, ஒரு லீடு கிடைக்கலனா, அந்த மாதிரி முயற்சியில இருக்கக்கூடியவர்கள் அல்லது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், விலாகர்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் பெரிய அளவிலான வளர்ச்சி காணப்படும். விளக்கின் வெளிச்சம் எப்படி இருளை நீக்குதோ அதுபோல் உங்கள் தடைகளையும் தாமதத்தையும் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி ஆலயத்தில் செய்யும் விளக்கு பூஜை உங்களுக்கு தரும். இந்த திருவிளக்கு பூஜை என்பது மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது எதனால விசேஷம்னா, இந்த திருவிளக்கு பூஜை என்பதே திருமகளான மகாலட்சுமிக்கு உரியது. அதிலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி மகாலட்சுமி. அப்ப லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான வெற்றியையும், பெரிய அளவிலான வளர்ச்சியையும், மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும், ஏற்றத்தையும் ஒரு சேர உங்களுக்கு தரும். இந்த திருவிளக்கு பூஜை உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயத்துல நடக்கல, அல்லது உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்லைன்னா, சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், நாமக்கல், பெரம்பலூர், திருவண்ணாமலை போன்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கிற தலைவாசல்ங்கிற ஊர்ல இருக்கிற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவிளக்கு பூஜை இருக்கு. இந்த பூஜையில கலந்து கொள்வதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி முன்பதிவும் பண்ணிடலாம். மேலும் தகவல்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்துல தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் இரு பாலருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே பொது பரிகாரம், வெற்றியை தரும் பரிகாரம், தடைகளை நீக்கும் பரிகாரம், அது இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் திருவிளக்கு பூஜை. இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்ய மறந்து விடாதீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தோடு, உறவினரோடு இந்த கருத்து வேறுபாடு நீங்கிடும். ரொம்ப நாளா ஏதோ குடும்பத்துல ஒரு சண்டை, சச்சரவு, பிரச்சனை, நம்ம எது சொன்னாலும் அது தப்பா புரிஞ்சிக்கப்படுது, அது தப்பா வெளியில போயிடுது, திருச்சி வெளியில போயிடுது. அதனாலேயே நிறைய மன உளைச்சல் இருக்குன்னா அந்த மன உளைச்சல் நீங்கிடும். நீங்க அதை சொல்லல, நீங்க அதுக்கு சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் அதுக்கும் துளி அளவு கூட தொடர்பு இல்லைன்னு எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்க போட்டித் தேர்வுல கலந்துக்கலாம்னா இப்ப கலந்துக்கலாம், அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்கூல், காலேஜ்ல நீங்க விரும்பின காலேஜ், ஸ்கூல் கிடைக்கும், அதுல நீங்க விரும்பின கோர்ஸே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பும் இப்ப நீங்க போய் சேரக்கூடிய கல்லூரிகள்லயோ பள்ளிகள்லயோ கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டத்துல குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், சனி 10ஆம் இடத்தை வக்ரம் பெற்று பார்ப்பதாலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பயிரில் நல்ல மகசூல் கிடைக்கும். பயிரின் வளர்ச்சியும் மகசூலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும், விவசாயத்தின் மீதான தன்னம்பிக்கையையும், தைரியத்தையும், மன உறுதியையும் அதிகரிக்கும் ஒரு பொன்னான காலமாக இருக்கும்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு குழப்பம் நீங்கும் காலமாக இருக்கும். நீங்க இது நடக்குமா? இது கிடைக்குமா? நமக்கெல்லாம் இது அமையுமா? அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு நிறைய நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. அந்த நிலைமை எல்லாமே மாறி நீங்க நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களோட நீண்ட கால கனவு அல்லது ஆசை என்னன்னு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை தரும். சீனியர் சிட்டிசன்களுக்கெல்லாம் நம்ம ரிட்டையர்மெண்ட்ல வீட்டில் இருக்கோம், நம்ம எல்லாருக்குமே பாரமா இருக்குமோ அப்படின்னு சில பேருக்கு ஒரு கவலை இருக்கும். நீங்க அந்த கவலை எல்லாத்தையும் விட்டுடலாம். இந்த காலகட்டத்துல உங்க குடும்பமும் சரி, உங்க உறவுக்காரங்களும் உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நேரம் செலவிடுவார்கள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட போட்டியில கலந்துக்க முடியல. இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சி செஞ்சேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கடந்த காலத்துல சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கலாம். அதே வாய்ப்புகள் இப்ப உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளில் உங்கள் திறமையை காண்பிக்கலாம். இந்த காலகட்டம் என்பது எல்லா வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கும் ஏற்றம் தரும், முன்னேற்றம் தரும் காலமாகவும் மாற்றம் தரும் காலமாகவும், இது எல்லாத்தின் வழியாக வெற்றியை தரும் காலமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா உங்களோட 11ஆம் இடத்திற்கு அதிபதியான தாய் மகாலட்சுமியை மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் வேகமாக கிடைக்கும். உங்களுக்கான தடைகள் விரைவாக நீக்கப்படும். உங்கள் தாமதங்கள் குறையும். எதெல்லாம் எனக்கு நடக்கல, கிடைக்கலன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்களோ அது எல்லாமே உடனடியாக நடக்கும். வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுவது உங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க உதவும். அற்புதம் நிறைந்த காலமாக இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நீங்க உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க யாருக்காவது இதை ஷேர் பண்ணணும்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த வீடியோ போய் நேரடியாக சேரும். இதே போல் சிறந்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.